நான் படிச்ச இந்த செய்தி உண்மையிலுமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுப் ரலியல்லாஹ் அவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார், அல்லாஹு அக்பர். அவரை பற்றி அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி குறிப்பிடுறாங்கன்னா, அவருக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருக்காங்க, அல்லாஹ்வினுடைய வியாபாரி அப்படின்னு சொல்லி. அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்களிடத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் மிகச்சிறந்தவராக அவர் தீனாவில் குறிப்பிடத்தக்க பெரும் பணக்காரர்கள முதன்மையானவராக அவர் இருந்திருக்கார். அப்படி பெரிய பணக்காரராக இருந்த போதிலும் கூட சக முஸ்லீம் இடத்துல கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடியவராக இருந்திருக்கார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுப் ரலியல்லாஹு நோன்பு திறந்துட்டு அவருக்காக உணவை கொண்டு வந்து வைக்கிறாங்க. விதவிதமான உணவு வகை வகையா அவருக்காக சமைச்சு வைக்கிறாங்க. அதை அவர் பார்க்கிறார். பார்த்தபோது அவருக்கு அவருடைய தோழர்களுடைய ஞாபகம் வந்துருது. இந்த தோழர்களுடைய ஞாபகம் அழுக ஆரம்பிக்கிறார். அவருடைய மகன் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லா எதனால அவர் அழுதார் அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிடுறார். அந்த இடத்துல அவர் இப்படி சொல்லிட்டு அழுதிருக்கார், என்னை விட சிறந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல விட்டு போயிட்டாங்க. இவர்களை விட நான் கம்மியானவன் தான், நான் குறைஞ்சவன் தான். ஆனா அல்லாஹ் தஆலா எனக்கு இவ்வளவு விஷயங்களை கொடுத்திருக்கிறானே அப்படின்னு நினைச்சு அவர் எழுதிருக்கிறார்.